கோவிட் தொற்றினால் மக்கள் பாதிப்புகளை எதிர்நோக்கிய சந்தர்ப்பத்தில் LOLC குழுமம் எமது மக்களுக்காக உலர் உணவுப் பொதிகளை பகிர்ந்தளித்தது. இந்த நாட்டில் உள்ள அனைத்து பிரஜையின் வாழ்க்கை தரத்தினை மேம்படுத்தும் நோக்கில் இந்த செயற்திட்டத்தை முன்னெடுத்தது. அத்துடன் நாட்டில் உள்ள சுமார் 4000 பாடசாலைகளிலும் மாணவர்களின் கல்வி தேவைகளுக்காக புத்தகப்பை, கற்றல் உபகரணங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டன. LOLC குழுமத்தின் மற்றொரு சமூக சேவை திட்டமாக வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் நீங்களும் நாமும் நம் நாடும் மற்றொரு பாரிய வேலை திட்டம் என்று ஆரம்பமானது. இன்றிலிருந்து எதிர்வரும் 10 நாட்களுக்கு டித்வா சூறாவளியினால் முற்றாக சேதமடைந்த வீடுகள் காணப்படுகின்ற 6 மாவட்டங்களில் இந்த செயற்திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. கண்டி, மாத்தளை, கேகாலை, பதுளை, நுவரெலியா, ரத்னபுரி மாவட்டங்களை மையமாக கொண்டு இந்த செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் இந்த மாவட்டங்களில் வீடுகள் முழுமையாக சேதமடைந்த குடும்பங்களுக்கு 2 மாதங்களுக்கான உலர் உணவுப் பொருட்கள், அத்தியாவசிய பொருட்களும் வழங்கப்பட உள்ளன. LOLC-யினால் முன்னெடுக்கப்படும் வாழ்வின் சக்தி செயற்திட்டத்தின் கீழ் நீங்களும் நாமும் நம் நாடும் செயற்திட்டம் LOLC தலைமையகத்தில் சர்வமத அனுஷ்டானங்களுடன் இன்று ஆரம்பமானது. LOLC வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் நீங்களும் நாமும் நம் நாடும் சமூக சேவை செயற்திட்டத்தின் நோக்கம் என்ன? இது தொடர்பில் LOLC குழுமத்தின் பிரதம செயற்பாட்டு அதிகாரி கித்சிரி குணவாதன தெளிவுபடுத்தினார். LOLC சமூக வியாபாரය මේ රටට ඕනෑම අවස්ථාවක LOLC குழுமம் என்பது இந்த நாட்டில் ஏற்படும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் முன்வந்து செயற்படும் நிறுவனமாகும். கோவிட் தொற்று நோய் காலத்திலும் இந்த நாடு பொருளாதார ரீதியில் பாதிப்பினை எதிர்கொண்ட போதும் LOLC குழுமம் சிரச ஊடக வலையமைப்புடன் கைகோர்த்து கிராமங்கள் தோறும் சென்று பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து எமது மக்களின் துன்பத்தை நீக்குவதற்கு செயற்பட்ட நிறுவனமாகும். டித்வா வந்தது, டித்வா சென்றது. ஆனால் யோசித்து பாருங்கள், எமது அழகான வாழ்க்கை, அழகான நாட்கள் பாடசாலை நாட்களிலேயே உருவானது. ஆனால் இன்று பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் தமது பாடசாலைகளை இழந்து முகாம்களில் மிகவும் பரிதாபகரமான சூழ்நிலையில் வாழ்கின்றனர். இந்த அனர்த்தத்தினால் உண்மையான பாதிக்கப்பட்டவர்கள் அன்பான இதயம் கொண்ட சிறுவர்கள் ஆவர். அதுவும் பாடசாலைக்கு செல்லுகின்ற சிறார்கள். ஆகவே அந்த பிள்ளைகள் இப்போது தங்கள் வீடுகளை இழந்துவிட்டனர். அதற்கு மேலதிகமாக அவர்களின் எதிர்கால எதிர்பார்ப்புகள் அனைத்தும் இல்லாமல் அவர்கள் வாழுகின்ற காலமாக மாறியுள்ளது. சாத்தியமான அனுகூலமான எதிர்பார்ப்பினை உருவாக்க வேண்டிய இடமே கிராமங்களில் உள்ள பாடசாலைகளாகும். அதனாலேயே LOLC குழும நிறுவனங்களின் சிரேஷ்ட நிர்வாகத்தினர் இந்த சந்தர்ப்பத்தில் உலர் உணவை வழங்க வேண்டும் என தீர்மானித்தனர். சிரச ஊடக வலையமைப்புடன் இணைந்து பணியாற்றுவோம். இருப்பினும் குறுகிய நீண்ட கால அடிப்படையில் புதிய செயற்திட்டத்தினை ஆரம்பிக்க வேண்டும். இந்த சந்தர்ப்பத்தில் LOLC குழும நிறுவனங்கள் 200 பாடசாலைகளை மீண்டும் புனரமைக்கவும், முற்றிலுமாக அழிவடைந்துள்ள பல பாடசாலைகளை மீண்டும் கட்டியெழுப்பவும் அதிகளவான நிதியை செலவிட எதிர்பார்த்துள்ளது. இதனூடாக எதிர்காலத்தில் இந்த பிள்ளைகளின் மன ஒற்றுமையை மீட்டெடுப்பதில் முன்னிலையில் LOLC குழும நிறுவனங்கள் உள்ளன என்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நமது நாட்டு மக்களிடம் உள்ள சகோதரத்துவம் தொடர்பில் மிகவும் பெருமை அடைகின்றோம். මුල් තත්ත්වයේ ඉඳලම නැවතත් හදන්නට LOLC සමූහ ව්‍යාපාරය විශාල මුදලක් වැය කරලා ඉදිරිපත් කරන්නට මේ අවස්ථාවේදී අපි බලාපොරොත්තු වෙනවා. ඒ තුලින් මේ දරුවන්ගේ අනාගතයේ දරුවන්ට ලැබෙන මානසික ඒකාග්‍රතාවය නැවතත් ඇති කරන්නට LOLC සමූහ ව්‍යාපාරය මුල් තැන අරගෙන කටයුතු කරන්න බලාපොරොත්තු වෙන බව මා ඉතාමත් සතුටින් ඒ වගේම ඉතාමත් හෘදයාංගෙම අපගේ ජනතාවට තිබෙන සහෝදරත්වයේ නාමයෙන් ප්‍රකාශ කරන්නට කැමැතියි. ඇතරම මේ දිවිසවිය වැඩසටහන අද 69 பிரதேச செயலக பிரிவுகளில் 4000 குடும்பங்களை உள்ளடக்கும் வகையில் 80 மில்லியனுக்கும் அதிகமான தொகையை செலவழித்து இந்த வாழ்வின் சக்தி திட்டத்தின் கீழ் உலர் உணவுப் பொருட்கள் அல்லது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட உள்ளது. அதனையும் கடந்து இதுபோன்ற பல திட்டங்களை முன்னெடுப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. சுமார் 200 தொடக்கம் 300 வரை சேதமடைந்த பாடசாலைகளை மீண்டும் கட்டியெழுப்ப நிறுவனம் செயற்பட்டு வருகின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் இயற்கை நமக்கு ஒரு பாடத்தை கற்பித்தது என்பதை அனைவரும் நினைவில் கொள்வது அவசியமாகும். இது முதல் தடவை இல்லை. நாம் மாத்திரமல்ல, உலகிலுள்ள ஒவ்வொரு நாடும் இதுபோன்ற பல சூழ்நிலைகளை எதிர்நோக்கியது. எந்த நேரத்திலும் இந்த இலக்குகளை யாரும் கைவிடவில்லை. நாங்கள் எதிர்கால விருப்பங்களை நிறைவேற்ற நாம் நடவடிக்கை எடுத்தோம், நாம் முயற்சித்தோம், நாம் திட்டமிட்டோம். எங்கள் அரசாங்கம் அதனையே திட்டமிடுகின்றது. இந்த திட்டத்திற்கு ஜனாதிபதி அவர்கள் ரீபில்ட் ஸ்ரீலங்கா என பெயரிட்டார். எமது வாழ்வில் குறைபாடுகள் காணப்படுவதால் இயற்கை இந்த தண்டனையை நமக்கு வழங்குகின்றது. பதுளை, நுவரெலியா, கண்டி போன்ற பகுதிகளில்
மலைகளுக்கு காடுகளுக்கு தீ வைத்தனர். மலைகள் அழிக்கப்பட்டன. 2 அல்லது 3 சந்தர்ப்பங்களில் காட்டுத்தீ பரவியது. ஆகவே இதனை ஒரு பாடமாக எடுக்க வேண்டும். இன்றும் எமது கட்டடங்கள் வீடுகளின் அழிவிற்கு அளவில்லாமல் உள்ளது. பாரிய அழிவுகளை ஏற்படுத்தியவர்கள் மீதே இந்த மண் சரிவுகள் இடம்பெற்றுள்ளன என்றே நான் நம்புகின்றேன். இது போன்ற விபத்து மீண்டும் நிகழாமல் தடுப்பது எவ்வாறு என விஞ்ஞான ரீதியில் ஆராய வேண்டும். இதனூடாக இந்த சூழலுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் கட்டப்படும் இந்த கட்டடங்கள் மீண்டும் அழிவடையலாம். இந்த சுற்றுச்சூழலை பாதுகாத்து இடிந்து வீழ்ந்த கட்டடங்களை புனரமைக்க வேண்டும். வீடுகள் சீரமைக்கப்பட வேண்டும். இந்த மக்களின் மனம் சுற்றுச்சூழலுடன் வாழ தயாராக இருக்க வேண்டும். நாம் அதனை செய்யாவிட்டால் சுற்றுச்சூழலுக்கு நாம் செய்யும் சேதம் நிச்சயமாக உம்மை நோக்கி திரும்பும். நாம் நல்லது செய்தால் நன்மை கிடைக்கும், கெட்டது செய்தால் அது தீமை பயக்கும். හානිය නැවත ආපස්සට අපිට දෙනවා. අපිට අපි හොඳක් කරා නම් පරිසරයට අපිට පරිසරය හොඳ දෙයි, නරකක් කරා නම් ඒ නරක අපිට ආපස්සට එනවා. வரக்கபொல கலிகமுவ கேகாலை ரம்புக்கன தெஹியோவிட்ட ருவான்வெல்ல பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள பல குடும்பங்களுக்கு அத்தியாவசிய பொருட்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டன. LOLC வாழ்வின் சக்தி. நீங்களும் நாமும் நம் நாடும் எமது மக்களுக்காக.